அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. கர்த்தர் தம்முடைய கரத்தினால் உங்களை மறைத்து இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எருசலேமை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார் என்பதை இந்த வேத வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவர் அக்கினி மதிலாயிருந்து எருசலேமை சுற்றிலுமாய் பாதுகாத்து அதன் நடுவிலே மகிமையாய் வீற்றிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பாதுகாத்தாரோ அதே போல இந்த நாட்களிலும் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை பாதுகாக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். அந்த அக்னிமயமான தேவன் நம்மை சுற்றிலுமாய் ஒரு வளையத்தை, பாதுகாப்பை போட்டு இந்த நாட்களிலே எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு காக்கப் போகிறார். ஆண்டவர் நம்மையில இவ்வளவு பெரிய அக்கறையோடு நம்மை சுற்றிலும் அக்னி மதிலை எழுப்ப என்ன காரணம்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம், நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல போராட்டம், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டங்களை மேற்கொள்வதற்கு, இந்த போராட்டங்களிலிருந்து, இந்த கிரிகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலுமாய் அக்கினி மதிலை எழும்ப பண்ண போகிறார். எழும்ப பண்ணி எல்லா சூழ்நிலைகளிலும் சத்துருவினுடைய கிரியைகள் தம்முடைய ஜனங்களை தொடாதபடிக்கு காக்கப் போகிறார். இந்த நாட்களிலே நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். ஏனென்றால் நம்முடைய தேவனை நாம் சார்ந்து கொள்ளும் போதெல்லாம், கர்த்தரை முழுவதுமாய் அண்டிக் கொள்ளும் போதெல்லாம், கர்த்தர் யோபுவை சுற்றிலும் எப்படி வேலி அடைத்து பாதுகாத்தாரோ அதே போல இந்த நாட்களிலும் தம்மை நம்புகிற, தம்மை விசுவாசிக்கிற, தம்மையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளை சுற்றிலுமாய் தேவன் அற்புதமான விதத்திலே பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்க போகிறார். சகோதரா, சகோதரி, உங்களை சுற்றிலும் ஏதோ ஒரு போராட்டம் இருக்கிறது போலவும், உங்கள் வாழ்க்கையில அநேக இடர்கள் இருக்கிறது போலவும் நீங்கள் இந்த காலை நேரத்தில் உணர்கிறீர்களா? விசுவாசத்தோடு சொல்லுங்கள், கர்த்தர் என்னை சுற்றிலும் அக்னி மதிலை எழும்ப பண்ணியிருக்கிறார். கர்த்தர் என்னை சுற்றிலும் பாதுகாப்பை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறார். எந்த கிரியைகளும் என்னை நெருங்காது, எந்த கிரியைகளும் என்னை மேற்கொள்ளாது. ஏனென்றால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். நிச்சயம் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வதை நாம் காண முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை இரவு நேரத்திலே அந்த வனாந்தரத்திலே எந்த விஷ ஜந்துக்கள் தொடாதபடிக்கு அந்த வனாந்தரத்திலே அக்னிமயமாய் அவர்களோடு கூட ஆண்டவர் நடந்து வந்தார். ஒரு வெளிச்சத்தை கொடுத்து நடந்து வந்தார். அந்த அக்னிமயமான தேவன் உங்கள் நடுவிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே அவர் மகிமையாயிருந்து உங்களை இந்த மாதங்களிலே அற்புதமாய் நடத்தப் போகிறார். விசுவாசத்தோடு காத்திருக்கலாம். நம்முடைய ஜெப வாழ்க்கையை இன்னும் அதிகப்படுத்துவோம். வேத வசனத்தை வாசிக்கிறதை அதிகப்படுத்துவோம். தேவனோடு நெருங்குகிற அனுபவத்தை அதிகப்படுத்துவோம். நம்மை எப்பொழுதும் பரிசுத்த ஜீவியத்திலே காத்து கொள்கிறதை அதிகப்படுத்துவோம். கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை இந்த நாட்களிலே செய்வார். காரணம், அவருடைய பிள்ளைகளாகிய நம்மீது அதிக அன்புள்ளவர். நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பை கொடுத்து அற்புதமாய் நம்மை நடத்தி நம்முடைய தொழிலிலே, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்மை சார்ந்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு பாதுகாப்பை தேவன் உண்டு பண்ண போகிறார். இந்த காலை நேரத்திலே நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்களையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் தொழிலையும், உங்கள் வாழ்க்கையை சுற்றிலும் தேவன் தம்முடைய பாதுகாப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை சுற்றிலுமாய் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அக்கினி மதிலாயிருந்து எப்படி எருசலேமை பாதுகாத்தீரோ அதே போல அக்னி மதிலாயிருந்து நம்முடைய பிள்ளைகளின் உடைமை பொருட்கள், நம்முடைய பிள்ளைகளின் வேலை, நம்முடைய பிள்ளைகளின் தொழில், நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை, குடும்பம் எல்லாவற்றையும் பாதுகாத்து வருகிறீர், பாதுகாக்க போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
காட் bless யூ.